இப்போ நீங்க வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள்ல, இப்போ உங்க கம்யூனிட்டிய நீங்க வந்து அப்சர்வ் பண்ணீங்களா? இப்போ இதுலேருந்து நெறைய பேர் முன்னாடியே வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க. வெவ்வேறு துறைகள்ல இருக்காங்க. புத்தகங்கள் எழுதுறாங்க. அல்லது தனியா முன்முயற்சிகள் எடுத்து சொசைட்டில வந்து எல்லாரும் மாரியும் நாமளும் இருக்கோம் அப்படின்னு சொல்ற முயற்சிகள்லாம் எடுக்குறாங்க. அதெல்லாம் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பா. நெறைய பேரு இன்னைக்கு எங்க மக்கள் வந்து நெறைய பேர் நீங்க சொன்ன மாரி அவங்களுடைய பயோகிராஃபிய எழுதுறாங்க. ம். அடுத்தவங்கள பத்தி எழுதுறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாரியான தாக்கங்கள்லாம் இருந்ததே கிடையாது. இது ம். ஒரு பெஸ்ட் இம்பேக்ட்டா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா, ம். இப்ப நெறைய டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ம். நெறைய பேர் அவங்களோட சுயசரிதத்தையே வந்து ம். புத்தகமா எழுத ம். ஆரம்பிச்சுட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனா எனக்கு இருக்கும். ரொம்ப ஒரு ம். அது எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டா தான் இருக்கும். ஓகே. அப்படிப்பட்ட மக்கள நான் பர்சனலாவும் தொடர்பு கொண்டு, ம். அவங்களுடைய கருத்துக்கள நான் நெறைய ஷேர் பண்ணியிருக்கேன். அவங்க கூட நான் இன்னமும் கன்டினியூவா ஒரு கான்டாக்ட்ல கிட்டத்தட்ட தான். நீங்க வந்து சொல்றீங்க, ஸ்கூல் டேஸ்லயே நீங்க உணரத் தொடங்கிட்டீங்க. கிட்ட ஒரு 17, 18 ஆண்டுகளுக்கு முன்னாடின்னா, அன்னைக்கும் இப்போ இருக்கக்கூடிய சமூக சூழல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் பெட்டரா இருக்கா? ஸோ, புரிதல் நான் இருக்கா? ஸ்கூல் படிக்கிறப்போ, யூஜி படிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு திருநங்கைன்னு பார்த்தாங்கன்னா, அவங்கள வந்து வெளிப்படையா கேலி பண்றது, கிண்டல் பண்றது, அவங்க போகும்போது பின்னாடி கலாய்க்கிறது, இந்த மாரியான விஷயங்கள் ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. ம். அதெல்லாம் கண்டிப்பா இப்ப குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா, இப்ப நெறைய அவேர்னஸ் ப்ரோகிராம்ஸு நெறைய இடத்துல நம்ம தமிழக முதல்வர் கூட நெறைய அங்கங்க குடுத்துட்ருக்காங்க. இப்ப எங்களுடைய மக்களுக்கெல்லாம் கேம்பெயின் வச்சு, அவங்களுக்கு சின்ன சின்ன கேம்ப்ஸ் மாரியெல்லாம் அரேஞ்ச் பண்ணி, அங்க விழிப்புணர்வு முகாம்கள் அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு சில காலேஜஸ்லலாம் வந்து சிலபஸ்லயும் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ பத்தின ம். விழிப்புணர்வு பத்தின புத்தகங்கள் எல்லாம் சிலபஸ்ல இடம்பெற்றிருக்கு. இது ஸ்கூல் எஜுகேஷன்லயே ஸ்டார்ட் ஆச்சுன்னா, இன்னமும் நல்லாயிருக்கும்.